எல்லாருக்கும் வணக்கம். கற்பக விருட்சம் அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. இதுல ஃபீல்டு ஒர்க் பண்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு மனமாற டொனேஷன் பண்ற உதவியாளர்களுக்கும் மனமாற நன்றிகள். சென்னை அமைந்தகரை பகுதியில் ஆட்டிசம் பாதிப்புக்குள்ளான 10 குழந்தைகள் இருந்தார்கள். அப்படி ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களை கொண்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று அவர்களுக்கு கற்பக விருட்சம் அறக்கட்டளை மூலமாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருட்ச நிழலில் இளைப்பாரினோமே. பொறுமை கடலிலும் பெரிதுன்றாங்க. அந்த பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்து. அதாவது சாதாரணமாக நம்ம எல்லாரும் சொல்லிடலாம், பொறுமைனா ஒரு பொறுமைசாலி. ஆனால் அந்த பொறுமைசாலிக்குன்ற ஒரு உதாரணமே நீங்கள். அந்த அந்த இது அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், தவிர வெளியில் உள்ளவங்களுக்கு கஷ்டம் அந்த தெரியாது. ஒரு பொம்மையாக இருக்கும், ஒரு தாய்மாராக இருக்கும், ஒரு குழந்தை பெருசுக்கிறான்னா அவருக்கு தான் அந்த வழி தெரியுமே தவிர வெளியில் நின்றுட்டு அவன் வீட்டுக்கார டீ சாப்பிட்டுப்பாங்க, அவனுக்கு அந்த வழியும் வேற எதையும் தெரியாது. சந்தோஷமாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு சில பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன் நான் ஸ்கூலில். இது வந்துட்டு ஆக்சுவலாக நான் பெருமை சொல்கிறது தாய்மார்கள், டீச்சர்ஸ், டோனர்ஸ் தான். இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு நாங்கள் பள்ளிகளாக இருப்போம். அது இந்த மாதிரி நல்ல மனிதர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா பொறுமையாக குழந்தைங்க நல்லா கவனமாக அதே மாதிரி பொறுமையாக அவங்களும் நல்லா வருவாங்க. நாமளும் தைரியத்தோடு உறுதுணையாக நிற்போம். நாம் அனைவருக்கும் வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள். சார் வந்து 2 வருஷமாக பார்த்தோம். சார் எந்த ஃபங்க்ஷன் என்ன சொன்னாலும் நாங்கள் வந்துடுவோம். ஏன்னா நம்மளால் வந்து டேரெக்டாக விஷயங்கள் இந்த விஷயங்கள் செய்யப்பட்டதுனாலும் இதில் பங்கெடுக்கணுங்கிற ஒரு விஷயம். இப்போதைக்கு அவருக்கு நான் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக இருக்கேன். அவர் சார் எப்போ கொடுத்தாலும் நான் ரெடியாக இருக்கேன் வரதுக்கு. அது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சாரோட இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அதே மாதிரி யாருக்கு எந்த படிப்பு ஸ்கூல் விஷயங்கள் படிப்புக்குரிய விஷயங்கள்னாலும் நீங்கள் சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பசங்களோட படிப்புக்கு கண்டிப்பாக அவர் நிறைய ஹெல்ப் செஞ்சுட்டு இருக்காரு. கற்பக விருட்சம் வந்து இப்போ 8வது வருஷம் வருது அப்படின்ட்டு வாழ்த்துக்கள் சார். இன்னும் நீங்கள் நிறையா செயல்படணும், நிறைய பேருக்கு இது பண்ணணும். ஏன்னா இந்த காலத்தில் இந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்களுடைய பணி தொடரட்டும். அதே மாதிரி உங்களோட நன்கொடையாளர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி சார். ஆர்த்தி, தினேஷ் ரெட்டி, ராக்கி முத்து, மது, ஸ்ரீனிவாசன், மதன்குமார், சக்திவேல், கிஷான் சுப்பிரமணியம், ஜெகதீஸ்வரன். ஸோ அவங்க தான் வந்து இந்த 10,000 ரூபாய்க்கான நன்கொடையை கொடுத்துருக்குறாங்க. சில நன்கொடையாளர்கள் பற்றி சொன்னார். அதாவது நம்ம கடவுளை நேராக பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த நன்கொடையாளர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம இதற்கு பார்த்தது கிடையாது. ஆனால் கூட அந்த மனித நேயம்ன்ற ஒன்று வச்சுட்டு எல்லாம் அந்த பசங்களுக்கு உதவி செய்யணுமேன்ட்டு அங்கேருந்து அந்த டொனேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் ஹேட்ஸாப். அதுதான் கடவுளோட கேள்வி. பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் தினத்துக்கு இது நான் 2வது வருஷமும் 3வது வருஷமும் நான் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஆனால் எவ்ரி இயர் ஹேட்ஸாப் இந்த மாதிரி ஒரு லெவலில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது.
இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு கிடைச்சது. என் நண்பருக்கு அது பகிரணுன்றதுக்காக அவரையும் கொடுத்து அவரும் இதே மாதிரி நீங்க கண்டினியூஸா வருஷம் வருஷம் சார் நீங்க பண்ணுங்க. எங்களால என்ன பண்ணுங்க டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. அற்புத ஸ்பான்சர் அவருக்கும் கற்பக 8ஆம் ஆண்டு ஒவ்வொரு பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். சென்ற ஆண்டு வரும்போது பேர் நம்ம இவங்க வந்து எனக்கு தையல் தெரியும், ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு போய் அவங்களுக்கு தேவையான பணத்தை லோனை கொடுக்குறாரு. அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் அவங்களுக்கு தையல் மிஷின் வழங்க போகிறோம். இதே மாதிரி சில பேர் கேட்டுருக்காங்க. அதையும் உண்மை ஒன்றா நாங்கள் எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. தளராதே நம்பிக்கை தளராதே சூழாதே துன்பம் இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் உயிரம் உண்டு. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது. இன்னும் நிறைய பேரு முடியாதவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அறக்கட்டளை, நம்ம கற்பக விருஷம் அறக்கட்டளை மூலமா நிறைய உதவிகள் செய்யணும். கற்பக விருஷம் மேலும் மேலும் பல மடங்கு வெற்றி அடைந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்ய என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்கள டெஃபினட்டா நம்ம சப்போர்ட் பண்ணணும். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க. கற்பக விருஷம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிருங்க. இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உலகிற்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. தளராதே நம்பிக்கை தளராதே சூழாதே துன்பம் இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் உயிரம் உண்டு. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது.